வணக்கம், வெல்கம் பேக் டு தி பிசி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான vlog தாங்க பார்க்க போறோம். ரீசெண்டா பாண்டிச்சேரி விசிட் பண்ணியிருந்தோம். அப்ப ஒரு லைவ் ஆர்ட் மியூசியம் சொல்லிட்டு ஒரு மியூசியம்க்கு போயிருந்தோம். அங்க மொத்தமா ஒரே மியூசியத்துல 4 மியூசியம் நம்மளால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் லைவ் ஆர்ட் மியூசியம், நெக்ஸ்ட் டெடி மியூசியம், நெக்ஸ்ட் ஃபிஷ் மியூசியம், ஃபோர்த் ஒன் லைன் ஆர்ட் மியூசியம். இந்த மாதிரி 4 மியூசியம் நம்மளால பார்க்க முடியும். ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரு ஆன உடனே ஸ்டாச்சு ஆர் லிபர்ட்டி வச்சிருந்தாங்க. அது யூஎஸ்ல இருக்கு. அது நம்மளால பார்க்க முடியும். இது முக்கியமா என்னன்னா எல்லா ஸ்டாச்சுஸ் கிட்டையும் நம்ம போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். இதோட பேரே லைவ் ஆர்ட் மியூசியம் சொல்லுவாங்க, இன்னொன்று செல்ஃபி மியூசியம் சொல்லுவாங்க. அதை முடிச்சுட்டு உள்ள என்ட்ரு ஆன உடனே அங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லே ஷார்டஸ்ட் மேன் இங்க வச்சிருக்காங்க. அவங்க எந்த சைஸ்ல இருப்பாங்களோ அதே சைஸ்லயே லைவா வச்சிருக்காங்க. இது எல்லாமே சிலிகான் ஸ்டாச்சு அப்படிங்கறதுனால ரொம்ப ரா அண்ட் ரியல் ஃபீல நம்மளுக்கு கொடுக்குது. அதுல இருந்து பக்கத்துலயே பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லே டாலஸ்ட் மேன் இவங்க தான். இவங்க அதே எந்த ஹைட்ல இருப்பாங்களோ அந்த ஹைட்லயே இங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இங்கெல்லாம் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கும் போது நமக்கு ஒரு வேற லெவல் ஃபீல் இருந்தது. அதை முடிச்சுட்டு உள்ள போனோம் அப்படின்னா இங்க ஒரு 100+ ஸ்டடீஸ்க்கு நம்மளோட ஒரு ஸ்டேட்கான ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வியர் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒன்றுத்துக்குமே அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா ஒரு ப்ரீமியமான கிளாத்ல, இந்த பட்டு துணி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுல ரெடி பண்ணி போட்டு வச்சிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. நம்ம ஒரு ஸ்டேட்க்கு போய் அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வியர் பண்றாங்க அப்படிலாம் இங்க ஈஸியா நம்மளால லேர்ன் பண்ணிக்க முடியும். அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம்னா லைவ் ஆர்ட் மியூசியம் இல்லைங்களா, இந்த மாதிரி சிலிகான் ஸ்டாச்சுஸ். ஃபர்ஸ்ட் மோனோலிசா, நெக்ஸ்ட் டாக்டர் அப்துல் கலாம் சார், அது நெக்ஸ்ட் மதர் தெரேசா, அது பக்கத்துலயே சாய்பாபா மாதிரி 2 ஸ்டாச்சுஸ் வச்சிருந்தாங்க. ஒன்னு இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க மாதிரி, இன்னொன்னு நின்றுட்டு இருக்க மாதிரி 2 ஸ்டாச்சுஸ் வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ஜீசஸோட ஸ்டாச்சுவும் வச்சிருந்தாங்க. இது எல்லாமே சிலிகான்ல பண்ணிருக்கிறதுனால ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. நிஜமாலுமே அங்க ஒரு மனுஷங்க இருக்க மாதிரியே இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் கூடலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு சிலைங்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒன்னொன்னா பார்த்துட்டு வரலாம். இந்த சாய்பாபா சிலையிலையும் இங்க உட்காந்துட்டு இருக்கிறத விட நின்றுட்டு இருக்க இதுல இந்த ஃபேஸ் மட்டும் மெழுகுல பண்ணிருந்தாங்க. ஸோ அது அந்த இடத்துல சென்சாரும் வச்சிருந்தாங்க. நம்ம அங்க கிட்ட போகும்போது கண்ணை இந்த மாதிரி பிளிங்க் பண்ணிட்டு லிப்ஸை ஷேக் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி அப்துல் கலாம் சார் உட்காந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்து கூட நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சார்லி சாப்ளின், இவரு கூடயுமே நம்ம இவரோட கையை பிடிச்சிட்டு அந்த மாதிரி நமக்கு என்னென்ன போஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்து போட்டோஸ் எடுத்துக்கலாம். நம்ம கூடவே ஒரு கைட் வராங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு எக்ஸ்பிளைனும் பண்றாங்க. எக்ஸ்பிளைன் பண்றதோட நமக்கான போட்டோஸும் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்க கப்பலா மட்டும் போறீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா பார்த்துட்டு வரலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சொன்ன பாத்தீங்களா ஃபிஷ் மியூசியம். ஸோ இந்த இடத்துல உடன் ஃபிஷஸ் நிறைய இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒரு ஃபிஷ்ஷும் பார்க்கும்போது நம்ம வேற எங்கேயுமே இந்த மாதிரியான ஃபிஷ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது. அதுக்கான உட்ல பண்ணிட்டு அது மேல பெயிண்டிங் பண்ணி ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பர்பா செட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க நாங்க பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா ஒரு 15 கிலோல ஒரு பெரிய ஃபிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த உட்டோட வெயிட் 15 கிலோ. அதுல ஒரு பெரிய சைஸ் ஃபிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க குட்டி குட்டியா ஃபிஷஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அது எல்லாமே கையில் எடுத்து போட்டோக்கு போஸ் கொடுத்து போட்டோஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பர்பா இருந்தது இந்த பிளேஸ். அதே மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறும்போது அந்த இடத்துல மினியேச்சரா டெடிஸ் பண்ணியிருந்தாங்க. வேர்ல்ட்லயே ஷார்டஸ்ட் டெடிஸ் இங்கதான் இருக்கு. அதுக்கான சர்டிபிகேட்டும் அது பக்கத்துலயே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. அதாவது சில சென்டிமீட்டர்ஸே இருக்கக்கூடிய அளவுல ரொம்ப சின்ன சின்ன அளவுல இருக்கு. ஸோ அந்த டெடிஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு வர முடியும். அதே மாதிரி இந்த இதெல்லாம் ஆர்டிஸ்ட் இருக்காரு இல்லையா, அவர் இப்ப எப்படி இருக்காரோ அவரோட ஒரு மினியேச்சர் அங்க ரெடி பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அவரோட போட்டோஸும் வச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. இதுல இந்த ஒன்லைன் ஆர்ட் மட்டும் போட்டோஸும் வீடியோஸும் எடுக்க அலோடு இல்லை. ஏன்னா அது சேல்ஸ்க்காக வச்சிருக்காங்க. ஸோ சேல் பண்றதுனால நம்ம
போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாது. ஒன்லைன் ஆர்ட் என்னன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு கோவிலோட கோபுரமே எடுத்துக்கோங்களேன். கோபுரத்துல வந்து ஃபர்ஸ்ட் கீழே வாசல் இருக்கும், நெக்ஸ்ட் குட்டி குட்டியா மேல பிளாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், அது பக்கத்துலயும் குட்டி குட்டி நிறைய பிளாக்ஸ் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பெண்ணை வந்து பேப்பர்ல வச்சுட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் கதவு மேல இருக்கக்கூடிய அந்த கலசம் ஃபுல்லா எல்லா அவுட்லைனு எல்லாமே முடிச்சுட்டு தான் நம்ம பெண்ணை வந்து அந்த பேப்பர்ல இருந்து வெளியே எடுக்கணும். அந்த மாதிரி ஒன்லைன் ஆர்ட் அதுல வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. அது ஸ்டார்டிங் ஃப்ரம் 599 இருந்து உங்களுக்கு வந்து அவைலபிளா இருந்தது. அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் வரைக்கும் எக்கச்சக்கமா வச்சிருந்தாங்க. ஸோ நீங்க அதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல ஒவ்வொரு ஸ்டேட்கான ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸும் டெடிக்கு வந்து போட்டிருந்தாங்க. ஒரு பாய் டெடி ஒரு கேர்ள் டெடி, அவங்க எப்படி போடுவாங்க இவங்க எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ் ரெடி பண்ணி அந்த டெடிஸ்க்கு வந்து போட்டிருந்தாங்க. இவங்க வந்து ஒவ்வொரு இதுவுமே என்னென்ன ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த இதுல வந்து எழுதியிருக்காங்க. அது பக்கத்துலயும் வந்து ஒரு குட்டி நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியா அதை வந்து படிச்சு அதோட இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த பிளேஸ். ஒவ்வொரு டெடியுமே பார்க்கும்போது நிறைய பேர் டெடி லவர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த டெடியை கண்டுபிடிச்சாங்க இல்லையா அந்த டெடி மேனு, அவரையுமே வந்து இங்க சிலிகான் ஸ்டாச்சுவா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்துலயே வந்து ஒரு பாய் அண்ட் கேர்ள் டெடி இருக்கு. அதை வந்து நம்ம கையில வச்சுட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். சேர் மேல உட்காந்துட்டு நின்றுட்டு அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறம் அந்த டெடி மேன் வந்து எப்படி வந்து டெடியை கண்டுபிடிச்சாரு, அதுக்கு வந்து எப்படி டெடி பியர்னு பேர் வச்சாரு, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது பக்கத்துலயே ஒரு போர்டு இருக்கு. ஸோ நம்மளால அதுல படிச்சியும் அதோட இதை ஃபுல்லாவே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த மியூசியம். நீங்க அதுக்கப்புறமா இந்த டெடிபியர் வந்து நூல் இருக்கு பாத்தீங்களா, அந்த நூலை வந்து சுத்தி வந்து குட்டி குட்டியா குண்டூசி வச்சுட்டு அந்த நூலை வந்து இப்படி ஜிக்ஸாக்கா அந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் மேக் பண்ணி அந்த நூல்லயே டெடிபியர் மேக் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பர்பா இருந்தது. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த டெடிபியரோட இது பார்த்தோம். அதுக்கப்புறம் இதுல ஓப்பனிங்க்கு வந்து ஏஆர் ரஹ்மான் சாரை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல அவரால் இந்த ஓப்பனிங்க்கு வர முடியாதனால அவர் வந்து ஒண்டர்ஸ் ஆஃப் ஒயிட் டவுன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு இதுல வந்து சைன் பண்ணியிருந்தாரு. ஸோ இங்க போனீங்கன்னா உங்களால ஏஆர் ரஹ்மான் சாரோட சைனையும் உங்களால பார்க்க முடியும். அதுவுமே வந்து இங்க ரொம்ப சூப்பரா இருந்தது. அது பக்கத்துலயே வந்து அவர் வந்து அந்த இதுல வந்து சைன் பண்ணும்போது எடுத்த போட்டோஸுமே பக்கத்துல வச்சிருக்காங்க. பக்கத்துல வந்து ஒரு அந்த சீட் ஃபுல் இதுல வந்து அவர் சைன் பண்ணதை வச்சிருக்காங்க. அது பக்கத்துலயே அவர் சைன் பண்ணும்போது எடுத்த போட்டோவும் வச்சிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. அவங்க கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறீங்கன்னா வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பா பாண்டி போனீங்கன்னா மறக்காம இந்த பிளேஸ் விசிட் பண்ணிக்குவாங்க. இது வேற எங்கேயுமே இல்லைங்க, ஒயிட் டவுன்ல தான் இருக்கு. நம்ம வந்து மணக்குள விநாயகர், அரவிந்தோ ஆசிரமம், ராக் பீச்சு, மியூசியம், நெக்ஸ்ட் வந்து 2 சர்ச், இது எல்லாமே வந்து நம்ம அந்த ஒயிட் டவுன் ஏரியாலேயே கவர் பண்ண முடியும். அது பக்கத்துலயே ஒரு முருகர் கோவிலும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எம்ஜி ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 5 கோவில் இருக்கு. ஒரு சிவன் கோவில், 2 பெருமாள் கோவில், அம்மன் கோவில், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ போனீங்கன்னா பாண்டிச்சேரியில மறக்காம இந்த எல்லா பிளேஸையும் விசிட் பண்ணிட்டு வாங்க. அந்த மாதிரி விசிட் பண்ணும்போது இந்த டெடி மியூசியத்தையும் விசிட் பண்ணிட்டு வாங்க. ரொம்பவே சூப்பர்பா இருந்தது. இங்க வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையா நாங்க பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த மியூசியம். இதுக்கு வந்து 300 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. நிறைய பேர் வந்து 300 ருபீஸ் கொடுத்து போகணுமா அந்த மாதிரி யோசிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம உங்களுக்கு வந்து நீங்க கொடுத்த ப்ரைஸ்க்கு நீங்க ரொம்பவே ஹாப்பியா ஆவீங்க. அந்த மாதிரி சூப்பரா இருக்கும். உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா இன்னுமே செமையா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மறக்காம இந்த பிளேசஸ்லாம் விசிட் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் நாங்கள் ஒரு 1 டேல கவர் பண்ணோம். இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா பாண்டி மெரினாக்கு போயிட்டோம். காலையிலேயே சன்ரைஸ்க்கே அங்க வந்து ஒயிட் டவுன் போட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போட்டிங் கூட்டிட்டு போற இது இருந்தது. அங்க வந்து கப்பிள் ரைட்கே 1000 ருபீஸ் தான் வாங்கியிருந்தாங்க. மற்ற இதுல எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிளா இருந்தது. ஸோ அவங்க கிட்ட ரைட் புக் பண்ணிட்டு ரைட் போனோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு
4 பிளேசஸ் கவர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேங்களூர் ஃபாரஸ்ட். அந்த மேங்களூர் ஃபாரஸ்ட்லேயே அந்த ரைட் ஃபுல்லா 1 hour மேங்களூர் ஃபாரஸ்ட்லேயே ஒரு 20 minutes கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது முடிச்ச உடனே அரிக்கைமேடு கூட்டிட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் வந்து போட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா போனது. அதுக்கப்புறம் அந்த மேங்களூர் ஃபாரஸ்ட் கிட்ட எல்லாம் போட்டை சுத்தமாவே ஆஃப் பண்ணிட்டு ஸ்லோவா வந்து கூட்டிட்டு போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். காலையில டைம்ல எல்லாம் போனீங்கன்னா அந்த பேர்ட்ஸோட சவுண்டோட செமையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டியா தவளைங்க கத்துறது, இது எல்லாமே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. அதெல்லாம் பொறுமையா பார்த்துட்டு அது பக்கத்துலயே ஆர்காலஜிக்கல் சைட் ஒண்ணு இருக்கு, அரிக்கைமேடுன்னு சொல்லிட்டு, அங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து இறங்கி ஒரு 200 meters போட்டை விட்டு இறங்கி ஒரு 200 meters கிட்ட நடக்கணும். நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்காலஜிக்கல் சைட் இருக்கு. அங்க வந்து கிமு 500 yearsக்கு முன்னாடி அந்த ஆர்கிடெக்சர்லாம் அந்த இடத்துல இருந்தது. அதாவது அவங்க அந்த கட்டிடக்கலை வந்து நம்மளால பார்க்க முடியும். அவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறமும் அந்த பில்டிங் வந்து அங்க ஸ்ட்ராங்கா சூப்பர்பா நின்றுட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்மளால பார்க்க முடியும். அதை பார்த்துட்டு மறுபடியும் நீங்க போட்ல ஏறினீங்கன்னா ஃபிஷிங் ஹார்பர் உங்களுக்கு கூட்டிட்டு போவாங்க. நாங்க காலையில டைம் போனதுனால எக்கச்சக்கமான போட்ஸ் வந்து அங்க வந்து நின்றுட்டு இருந்தது. ஸோ அது எல்லாமே பார்த்தோம். அதெல்லாம் வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. நெக்ஸ்ட் அதை முடிச்சுட்டு ரிவர் மவுத்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போனாங்க. அது கடலும் ஆறும் சேர்ற இடம். அந்த இடத்துல வந்து மற்ற இடத்துல எல்லாம் ஒரு 10 அடி ஆழம் இருக்குன்னா அங்க கொஞ்சமே ஆழமாவே இருக்குமா. அந்த பிளேஸ் கிட்ட எல்லாம் போட் போகும்போது தண்ணியோட ஃபோர்ஸ்னால போட் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஷேக் ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பயங்கர த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. ஸோ மறக்காம அதெல்லாமும் கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஈடன் பீச்சு, ஆரோ பீச்சு, பாரடைஸ் பீச். ஈடன் பீச்ல இருந்து பாரடைஸ் பீச் உங்களால அக்சஸ் பண்ண முடியும். நீங்க வந்து போனீங்கன்னா அந்த மாதிரி அக்சஸ் பண்ணி போகலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ஒரு இடத்துல இருந்து 354 rupees பே பண்ணி போட்லயுமே உங்களுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. நீங்க வந்து ஏதாவது ஃபுட்லாம் ஃபிஷ்லாம் சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல கொடுப்பாங்க. நீங்க மார்னிங் போனீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருந்துட்டு வரலாம். நீங்க என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் கேக்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து தராங்க. அது மட்டும் இல்லாம வெளியில இருந்து நீங்க ஏதாவது ஃபுட்ஸ் எல்லாம் கூட வாங்கிட்டு போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐலாண்ட் ஃபீல் கொடுக்குது பாரடைஸ் பீச். ஸோ அங்கேயும் பாருங்க. அதே மாதிரி ஈடன் பீச் போங்க. அங்கேயுமே வந்து சைட் ஃபுல்லாமே இந்த கேரளாலாம் இருக்கும் பாத்தீங்களா, ஃபுல்லா தென்னை மரம், ஒரு ரோடு, அது சைட்ல ஃபுல்லா நிறைய வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாப்பாட்டு கடைங்க தான் நிறைய இருந்தது. அந்த பீச்சும் போங்க. நெக்ஸ்ட் ஆரோவில் பீச் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்ல போனீங்க, சன்ரைஸ்க்கு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்ப நிறைய க்ரௌட்லாம் இல்லாம ஒரு பிரைவேட் பீச் மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ அதையுமே உங்களால பார்த்துட்டு வர முடியும். அவ்வளவுதாங்க. இதுதான் நாங்க வந்து பாண்டி போகும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்த பிளேசஸ். இது கடைசியில நாங்க என்னென்ன போட்டோஸ் எடுத்தோம்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பரா இருந்தது. மறக்காம நீங்களும் போகும்போது இந்த மியூசியம் வந்து விசிட் பண்ணிட்டு வாங்க. ஒரு லைஃப் டைம் மெமரியா இருக்கும் இந்த பிளேஸ். இது எங்களோட கேலரியில ஆட் பண்றதுக்கும் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். இதே மாதிரி நம்மளோட சேனல்ல நிறைய டிராவலிங் கண்டென்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நிறைய கொஞ்சம் ஒரு 2000-3000 வருஷம் பழமையான கோவில், அந்த மாதிரி எக்கச்சக்கமான கோவில்ஸோட வீடியோஸும் வந்து நம்ம சேனல்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு கோவில்லாம் பிடிக்கும், நிறைய போவீங்கன்னா அதெல்லாமும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி டூரிஸ்ட் பிளேசஸும் நிறைய வந்து நம்ம சேனல்ல இருக்கும். ஸோ அதுல வந்து எல்லாமே நான் போனது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் உங்களுக்கு. நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி போகணும், எவ்வளவு ருபீஸ் ஆச்சு, அந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட சேனல்ல அப்லோட் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தது இல்ல ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.